ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியலில் ரீசெண்டாக ஒரு நடிகை வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் தான். அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வராங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். நம்மளோட ஜீ தமிழில் இந்திரா அப்படின்னு ஒரு சீரியல் வந்து போயிட்டுருக்கு. இதில் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்கா கேரக்டரில் வந்து காவியா அப்படின்னு சொல்லி ஜிவி இவங்க தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஜிவி வந்து ரொம்பவே சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. ஒரே நேரத்தில் 2 சீரியல் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்திரா சீரியல்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சன் டிவியில் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. 2த்துலையுமே சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சன் டிவியில் ஹீரோயினாக மிராக்கிள் மீடியா ப்ரொடக்ஷனில் ஒரு புது சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காங்க, தோழி அப்படின்னு சொல்லி. நேற்றுக்கு அதோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஹீரோயினாக நடிச்சிட்டு அங்கே சைட் கேரக்டர்லாம் பண்ணுறதுலாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இதனால தான் வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க ஜிவி. ஜிவி வந்து சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரப்போகிறா அப்படின்னா, அதே ஜீ தமிழில் இதயம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து போயிட்டுருக்கு. இதில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து பாரதியோட ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க, தாட்சாயினி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்திரா சீரியலில் இதுக்கு மேலே காவியா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நடிக்க போகிறாங்க ஜிவியை. இவங்களும் சூப்பரான ஒரு நடிகை, ஃபன்னாக ரொம்பவே சூப்பராக நடிக்கக்கூடிய நடிகை. இப்போ ஜிவியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி காவியாவாக வரப்போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்க ஹீரோயினாக கிளம்புறங்கிறாங்க, இவங்களுக்கு இது புது சீரியல், இந்திரா சீரியல். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.